இப்போலாம் அந்த மாதிரி மியூசிக் சிஸ்டம் காரில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். இது நம்மள்ட்ட கொஞ்சம் ஓல்டு மாடல் காரு. காலில் தான் ஹேண்ட் பிரேக் இருக்குது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, பழைய காராக இருந்தால் பிக்கப் வேறு லெவலில் இருக்குது. அணைச்சி வந்தாச்சு. இப்போ டீ டைமு. இந்த ரோட்டுக்கு அந்த ரோட்டில் தான் கடை இருக்குது. இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அங்கே உள்ளார வண்டி நிப்பாட்ட அவ்வளோவா வசதி இருக்காது. அதனால் நம்ம கார் அங்கே நிப்பாட்டிட்டு நம்ம நடந்தே போவோம். இந்த கடை பேர் ஸ்ரீ ஆனந்த பவன். நம்ம ஊரில் ஆனந்த பவன்லாம் இருக்குல்ல, அது மாதிரி தான் இங்கே உள்ள ஆனந்த பவனு. ப்ரைஸ்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தான். ஆனால் இங்கே தான் பசும்பால் கிடைக்கும் வித் ப்ரூவோட. சூப்பராக இருக்கும். நீங்கள் மலேசியா ரோட்டில் இவனை பார்க்காம கார் ஓட்டவே முடியாது. அடிக்கடி குறுக்க வருவான். நைட்டு என்ன சமைக்கிறான்னு பையா இப்போவே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வீட்டுக்கு போய் பார்த்தா பையா மாவு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இருடா பையா நானும் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளும் அந்த சமையல் வேலையில் கொஞ்சம் கலந்துக்கிட்டாச்சு. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? எது சாப்பிட்டாலும் பொறுமையாக நிதானமாக செஞ்சு சாப்பிட்டா ருசியாக தாங்க இருக்கும். இப்போ பாருங்கள், சப்பாத்தியை போட்டாச்சு. அதை எடுத்து மறுபடியும் அந்த நெருப்பில் காமிச்சு அதை மறுபடியும் திருப்பி போட்டு அப்படியே வாட்டிக்கிட்டு இருக்காப்புல நம்மால். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மாதிரி சப்பாத்தி சாப்பிட்றேன். இந்த சப்பாத்தியோட கரெக்டான பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.